ஹாய் டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் வைஃப் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு 10th பார்ட்டு. லாஸ்ட்டில் வந்துட்டு நேற்று எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜிம்மி கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் அழுதுட்டு படுத்துருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வீட்டுக்கு நேரமாக வந்திருப்பாரு. அச்சோ திட்டிட்டோமே என்ன பண்ணுறாলোன்னு பார்க்கலான்னு. ஆனால் வந்து பார்க்குறப்ப நீங்கள் இருப்பீங்க தூக்கத்தில் கூட சில டைம் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதனால அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூங்கிருப்பீங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மாதிரி திட்டிட்டேனா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு போர்க்கெட்டில் வந்துட்டு கேஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இப்போது ஜிம்மி வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டு அந்த கவுச்சில் படுத்து தூங்கியிருப்பாரு. ஆக்சுவலாக நல்லா தூங்கல, உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ சடனாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் லைட்டாக திறந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தூக்கத்துலேயே அப்படியே எந்திரிச்சு பெட்டு மேலே நிற்கிறீங்க. அவர் கீழே விழுந்துருவாளோன்னு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியாதுல நீங்கள் தூக்கத்தில் நடக்கிறீங்களா இல்லை வந்துட்டு நட்சத்தில் முடிச்சிட்டிங்களான்னு. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெட்லேருந்து அப்படி கீழே இறங்குறீங்க. கரெக்டாக உங்களுக்கு இறங்க வேறு தெரியல, தூக்கம் வேறு. ஸோ அப்படி வந்துட்டு எப்படியே இறங்கிடுறீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் நேராக அங்கே இங்கே போகிறீங்க. அந்த செவத்தில் முட்டுறீங்க, இந்த செவத்தில் முட்டுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலவே அப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா எதாவது பேய்க்குது பிடிச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எல்லா பக்கம் போய் முட்டிட்டு கடைசியாக ஒரு இடத்துக்கு வரீங்க. எங்கன்னா கரெக்டாக ஜிம்மி இருக்கிற இடத்துக்கு தான். ஒரு மாதிரி முடியெல்லாம் முன்னாடி இருக்கு, ஓகேவா. ஸோ ஜிம்மி வந்து கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படியே வந்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு ஜிம்மினியே பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு தானே இருப்பீங்க. ஸோ எப்படின்னா கண்ணை முடிச்சிருக்கிறீங்க, ஆனால் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க, தூக்கத்தில் நடந்துட்டு இருக்கிறீங்க, ஓகேவா. ஆனால் ஜிம்மிக்கு சமயம் பயமாக இருக்குது. அப்படி ஜிம்மினியே பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன் இப்படி பார்த்துருக்கான்னு டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்மின் படுத்துருப்பார்ல அப்படியே அந்த கவுச்சில் அவர் மேலே ஏறி நீங்கள் பாட்டுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் யோசிப்பார், ஆமாம்ல ஒரு நாள் சொன்னால தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு, அதுவோ ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரும் அப்படியே உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் முதுகு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ சாருக்கு வந்துட்டு என்ன கரும்பு சாப்பிட கூலியாக கொடுக்கணும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படியே நீங்களும் தூங்கிட்டீங்க, அவரும் தூங்கிட்டாரு. விடியுது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தானே ஃபஸ்ட் எந்திருப்பீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க, கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் குப்புற கிடக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் எந்திரிக்க முடியல, ஏன்னா கவுச்சு சின்னதாக தானே இருக்கும். ஸோ அப்படி சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல கை வைக்கிறதுனே உங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டில் படுத்த ஃபீலே இல்லை. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜிம்மியோட ஃபிசிக்கலாக ஸோ செஸ்ட்டு தான் தெரியுது. அவர் நல்லா தூங்கி என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை நல்லா திறந்து பார்க்குறீங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே தலையை அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஜிம்மின் தான். ஐயோ மாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. வாயில் அப்படி கை வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சத்தமாக மாமான்னு சொல்லிட்டீங்களா, எந்திரிச்சிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சு அடிச்சுக்கிறீங்க. அப்படி எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக எந்திரிக்க முடியாமல் உருண்டு விழுந்துடுறீங்க. ஆனாலும் ஜிம்மின் வந்துட்டு லைட்டாக முடிச்சிருப்பாரு. அவருக்கு சம சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்படி வந்துட்டு படுத்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே உருண்டு விழுந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்திரிச்சு மறுபடியும் பார்க்குறீங்க ஜிம்மின் கிட்டே போயிட்டு, ஐயோ மாமா மேலேயே தூங்கிட்டு இருந்தேன். போச்சு இன்னைக்கு மட்டும் நல்ல வேலை, நமக்கு முன்னே மாமா முழிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான், இன்னைக்கு என்னோட கதை அவ்வளோதான். ஐயோ கடவுளே நீ என்னை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஜிம்மின் மூஞ்சிக்கிட்ட கை வச்சு ஆட்டுறீங்க. ஸோ அவருக்கு நல்லா அது தெரியுது. பட் இருந்தாலும் கண்ணை முழிக்கவே எல்லாம் தூங்கிட்டே இருக்காரு. சும்மா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் தான் வந்துட்டு பார்க்குறீங்க, ஓகே நல்ல வேலை மாமா தூங்கிட்டு இருக்காரு, கடவுளே என்னை காப்பாற்றிட்டுப்பா, நான் உனக்கு காணிக்க போடுற 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கல அப்படி ஒரு மாதிரி கையில் வச்சு சுருட்டி இப்படி மேலே தூக்கி பிடிச்சிட்டு சத்தமே இல்லாமல் நடந்து போ. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லாங்காக வந்துட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பீங்க, அதாவது லாங்காக ட்ரெஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு அதெல்லாம் அப்படியே கையில் போட்டு சுருட்டி மேலே பிடிச்சிக்கிட்டு சத்தமே இல்லாமல் நடந்து போகிறீங்களா அப்படிங்கிற பேரில் அப்படியே அடி மேலே அடி வச்சு மெதுவாக அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் திரும்பி தான் போயிட்டு இருப்பீங்க. அதாவது உங்களோட முதுகு தான் ஜிம்மிக்கு தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் கண்ணை முழிச்சிட்டாரு. அப்படி முடிச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பொண்ணுக்குட்டி மாதிரி இப்படி போயிட்டு இருக்கிறீங்களா. அப்போ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் டக்குன்னு கண்ணை மூடிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹாட்டால படப்பண்ண ஆயிடுச்சு. ஐயோ என்ன பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அம்மாடி நல்ல வேலை மாமா இன்னும் முழிக்கல, சீக்கிரம் ஓடிடி வைனு அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ தெரியல, அவர் சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாருன்னா, என் பட்டி காடு அப்படிங்கிற சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே எந்திரிக்கிறாரு. போயிட்டு கெட்டப் அதாவது ரெடி ஆகணும்ல. ஸோ அப்படியே போயிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே சிரிப்பே தான் சாருக்கு என்னவோ தெரியல. நைட்டு வந்து அப்படி தூங்கிருப்பாரு. அப்படியே கட்டி முடிச்சுட்டு அந்த நினைப்பிலே வந்துட்டு அப்படியே ப்ரெஷ் பண்ணுறது என்ன, குளிக்கிறது என்ன, அப்படியே சிரிச்சுட்டே ஐயோ வேலை கண்டுபிடிச்சு நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. வைன்மா என்னமோ இன்னைக்கு நீ சரியில்லை, ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிற, ஒரு மாதிரி பயப்படுற, எல்லா ரியாக்ஷனும் ஒட்டுக்கா கொடுக்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அத்தை எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னால அப்படின்னு சொல்கிறீங்க. அது குசுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அது அத்தை வந்து நான் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஜிம்மில் அங்கே வந்துட்டாரு. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஷாக்கு. நான் 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 வந்து மாமா ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே உங்களோட வாய்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஹை பிச் லோ பிச்சுன்னு அந்த அளவுக்கு போய் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அவர் வரப்பாவே நிற்கிறாரு. அவர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி தான் நிற்கிறாரு சிரிப்பெல்லாம். அப்படியே வந்துட்டு நீங்கள் அது வந்துட்டு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தட்டு பக்கத்தில் இருக்கும். அது என்ன இதுன்னு கூட பக்கமாக ஒரு தட்டை மட்டும் தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட நீட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு. என்னை பார்த்தா என்ன தட்டு திங்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் தட்டு பார்க்குறீங்க. அத்தி வெறும் தட்டா? அது வந்து மாமா இல்லை, அது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் போய் உட்காருங்களேன், நான் வந்துட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே உங்களோட வாய்ஸ் டோன்லாம் எப்படி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது. அவருக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் வந்துட்டு எதனால் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அவர் சிரிச்சதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆத்தாடி கொஞ்சம் நேரத்தில் நானே வளரிடுவோம் போலயே, கடலை கடலை என்னை காப்பாற்றிடுறேன், அவனுக்கு 10 ரூபா காணிக்க போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் வந்துட்டு போகிறீங்க. உங்களோட அத்தை வந்துட்டு வைனுமா நீ சரியில்லை, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதுவா அது வந்து அப்படிங்கிறீங்க. என்னடி மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அது வந்து நம்ம மாமா படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டா அப்படிங்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே அவன் படத்துக்கு அப்புறம் சொல்லு அப்படிங்கிறாங்க. சில வயசில் பேசுறது ஜிமினுக்கு நல்லாவே கேட்குது. இந்த அளவுக்கு போயிடுச்சா 2 பேத்துக்கும் சீக்கிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே உங்கள் அத்தை வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. இந்த கொண்டு போய் அவனுக்கு கூட சீக்கிரம் அவன் போட்டும், அப்போ நம்ம 2 பேரும் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அந்த பிளேட் எடுக்க வருவீங்களா? ஸோ பிளேட் எடுத்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்கிறாரோ என்னமோன்னு. அம்மா அப்படின்ட்டு போகிறாரு. அதானே எனக்கு எப்போ சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயும் முழங்கிட்டு போகிறீங்க. அதுவும் அவருக்கு கேட்குது. சிரிச்சுட்டு தான் போகிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பார்த்ததுக்கப்புறம் அம்மாட்ட சொல்கிற மாதிரி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு சரிடா பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நின்று இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இருக்கட்டும் போட்டு போகிறணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே உங்களை அத்தைக்கிட்ட நிற்கிறீங்க. அத்தை அப்படின்னு சொல்லவும் என்ன போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னார்ல போயிட்டு வரேன், அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுவா சரி ஓகே நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அத்தை அது வந்து நேற்று நைட்டு என்னாச்சு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க ஏதோ வேறு கணக்கு போட்டாங்க இருக்குது. வாயினே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வேறு நேரமாக வந்தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நேரமாக வந்தாரா அப்படின்னு கேட்குறீங்க. அது உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. தெரில நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தூங்கிட்டியா அப்புறம் என்னடி சீக்கிரட்டு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாத்த எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படியா? இதெல்லாம் உங்கள் வீட்டில் யாரும் எனக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க? இல்லை அப்போவே ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டு வத்தேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அது சரியாகலையான்னு கேட்கவும் இல்லைத்த அதெல்லாம் சரியாகாதான், அதுவா வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் எனக்கு சரியான பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவாத்த நான் வந்துட்டு எப்படித்தான் சொல்லுவேன், தூங்கிட்டு இருந்தேனா என்னன்னு தெரியல, ஆனால் கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப ஜிமின் மாமா மேலே கடந்தேன். அவர் மட்டும் நேற்று நான் ஆல்ரெடி திட்டுனார் தெரியுமா. ஸோ மறுபடியும் இன்னைக்கு காலையில் கண்ணை எனக்கு முன்னே முழிச்சு பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், இன்னைக்கு வீட்டில் பிரளயமே வந்துடும் பொழைச்சோன்னு கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னவோ இப்படியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வேற ஒரு மீனிங்கில் கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லைத்த என்னை எப்போத்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ இவன் நான் என்ன கேட்டேன் இவன் என்ன சொல்லியிருக்கிறா. சரி ஓகே சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை வேணுமா, அது வந்துட்டு நிமிஷம் தானே அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுவீங்கப்பா நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் திட்டுவாங்க எனக்கு தான் தெரியும், சும்மா கை தெரியாமல் பட்டா கூட அவர் வந்துட்டு காய்ச்சி முடிச்சுன்னு கத்துவார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ கொடூரமானவனா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் ஆமாம் உங்களோட பிள்ளை ரொம்ப கொடூரமானவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே கோவம் வருது. வரட்டும் அவன் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை அதை எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் நான் யாதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அத்தை கூட ரொம்ப நல்லாவே பேசுவீங்க, உங்கள் அத்தை மாமா ஜேக்கின்னு எல்லாத்துக்கும் நல்லா பேசுவீங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி அவங்க கூட இருப்பாங்க. என்ன யார் கூட நல்லா பேச வேணுமோ அந்த ஒரு பர்சன் மட்டும் கொஞ்சம் வரப்பாக திரிவாங்க, அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிமினும் அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பார்ல, அவர் காரில் போகிறப்பெல்லாம் செமையாக சிரிப்பாக வருது. நைட் நீங்கள் பண்ணிருந்தாலும் நினச்சி பார்க்குறாரு. ஒரு செகண்ட் அவரே பயந்துருப்பார் நீங்கள் பேய் மாதிரி பண்ணிட்டு இருக்கவும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அழகாக சமத்தா ஏறி வந்துட்டு அவர் மேலே படுத்து தூங்கிருப்பீங்களா. அவர் வந்துட்டு உங்களால் டைட்டாக பிடிச்சிட்டு முதுகு தட்டி கொடுத்து தூங்க வச்சிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அதை நினச்சி பார்த்துட்டே கார் அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அதை உங்களை முதுகு தட்டின மாதிரி நினச்சிட்டு அதை போட்டு தட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. டே என்னடா அதை தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா அது வந்துட்டு என்ன பாட்டுடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு அப்படி கையை வச்சு தட்டிட்டு இருக்கிறாரு. அவர் பாடுற பாட்டுக்கும் அவருக்கும் தாளத்துக்கும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. மேட்ச் பண்ணிக்கணும்டா, நம்ம தான் மேட்ச் பண்ணிக்கணும், இது மேட்ச் இல்லாமல் இருக்கும் ஆனால் மேட்ச் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. ஜேகே பார்க்குறாரு இவன் வர சரியில்லை, ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஆஃபீஸ் போயாச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆஃபீஸில் வந்துட்டு பெரிய கேன்டீன் இருக்குது. ஆனால் ஜிமின் வந்துட்டு மோஸ்ட்லி அங்கே சாப்பிட மாட்டார், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவார். அதனால வந்துட்டு இன்றைக்கி வேணும்னே சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டார். அது வந்துட்டு அவங்க அம்மா அப்போ கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அச்சோ ஒயினு இன்றைக்கி மதியமணி அங்கே போகணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே
உன் புருஷன் ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. ஆமாம், அவன் சாப்பாடு எடுத்து போகாமல் போயிட்டான். அவனுக்கெல்லாம் அந்த கேன்டீன் சாப்பாடு கடை சாப்பாடு அதிகமாக பிடிக்காது. ஸோ வீட்டு சாப்பாடு தான் கொண்டு போவான். இன்றைக்கி ஏதோ மறந்துட்டு போயிட்டான் போல, கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாடியோ இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம், டெய்லி நான் போய் திட்டு வாங்கட்டா, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு பொடா பொடா செல்லல, அத்தைக்கு கை வலிக்குது கால் வலிக்குது, அங்கேருந்து ஏதாவது எனக்கு ரொம்பவே கால்லாம் வலிக்கும் வீங்கிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க, டெய்லின்னு திட்டு வாங்க வைக்கிறீங்க தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு போடா 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 உன் புருஷனாடா போடா அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி விட்டுற வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். ஸோ அவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஏக்கு தப்பாக முடிஞ்சிடுது. ஸோ நீங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லைல்ல, அத்தை வேற கெஞ்சி கேட்குறாங்க, அதனால போய் தானே ஆகணும். அப்படியே வந்துட்டு வேண்டாம் வெறுப்பா அந்த சாப்பாடை தூக்கிட்டு மறுபடியும் போகிறீங்க. டிரைவர் அண்ணாதான் மாமா போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா எனக்கு நிஜமாவே பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரே நாள் போல் எல்லா நாளும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ திட்டினாரா என்னன்னு கேட்குறாரு. அதெல்லாம் திட்டலைண்ணா, அவர் என்கிட்ட திட்டல அப்படி மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்து சொல்கிறீங்க. பார்த்தியா திட்டல இல்லை, அவ்வளோதான், ஜிமின் தம்பியோட கோவம்லாம் அவ்வளோக்கா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா வண்டியில் உட்கார அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் வண்டியில் உட்காருறீங்க. வண்டியில் உட்காந்து அவர் ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. வாங்கி பார்த்தா ஸ்நாக்ஸு நிறைய உங்களுக்காகவே வாங்கி வச்சுப்பார் போல. அப்படி வந்துட்டு பார்க்குறீங்க, அண்ணா இவ்வளோ ஸ்நாக்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாக்குதாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்னவோ தெரியல, அவருக்கு வீட்டில் எப்படின்னா ஃபுல்லாகவே 4 பசங்க அவங்க வீட்டில், ஓகேவா. ஸோ அதனால தங்கச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கும், அவருக்கு ரொம்ப ஸோ நிறைய இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறது, நிறைய உங்களை அப்படியே க்யூட்டாக தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாரு. அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. போகிறதுக்குள்ளே இப்போ 2 பாக்கெட் காலி பண்ணியாச்சு பாதி தூரம் போகிறதுக்குள்ளே. அப்படின்ட்டு பார்க்குறாரு. நல்லா சாப்பிட்றியா, பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ அந்த கையிலலாம் லைட்டாக ஒட்டிக்கலாம் சிப்ஸோட இது எல்லாமே. அதெல்லாம் வந்துட்டு சப்பிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க. பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அச்சோ உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு இன்னும் நிறைய வாங்கியிருப்பேன், நாளைக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன்னு வையேன், உன் சம்பளம் மொத்தமும் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல உனக்காக தானே அப்படின்னு சொல்லவும் அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ வேணாம்லாம் சொல்ல, வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே அப்படி கொண்டு போய் விடுறாரு. வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்துட்டு எப்படின்னு நீங்கள் நேராக வந்துட்டு போகிறீங்க. இன்றைக்கி தான் அவரோட ரூம் எதுன்னு தெரியும்ல, அப்படியே கொஞ்சம் தலை நேரம் நேராக போயிட்டு இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு நேற்று உங்களை பார்த்துருப்பால, மேம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க நல்லா பேசுகிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு என்னோட பேர் வயன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அவங்களும் அவங்களோட பேர் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்துட்டு அவரை பார்க்க போகணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா ஓகே மேம், நீங்கள் போகிறீங்க, நான் கொண்டு வந்து தட்டேன் இல்லை நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அத்தை சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடை வேறு யார்ட்டையும் கொடுத்து விட்டால் பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இல்லைங்க பரவாயில்ல நானே கொடுத்துட்றேன், அத்தை என்னையே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு அவங்க வந்து உங்களோட பெரிய பொண்ணு, ஓகேவா. ஸோ நீங்கள் மாதிரி க்யூட்டாக பேசுறது அவங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே நீயே கொண்டு போய் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நீங்களும் போகிறீங்க. அப்படியே நீங்கள் வெளியிருந்து போகிறப்ப என்ன எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நேராக போகிறோம், சாப்பாடு கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறோம், அப்படியே யூட்டன் எடுக்கிறோம், அப்படியே ஒரே ஓட்டமாக ஒடியாந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறோம். ஓகே வயன், இதை மட்டும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடு. இன்றைக்கி வந்துட்டு நீ திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, வாயை திறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு ஸ்கெடியூல் போட்டு போகிறீங்க. இத்தனை செகண்டில் கொடுக்கணும், இத்தனை செகண்டில் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஜிம்மி வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. அவரால் முடியல. என்னடா இன்னுமே வரல, இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலன்னா கொடுத்து விட்டுருக்கணுமே, நேரம் அவள் தானே வரணும், ஏன் என்ன வரல, ஒரு வேளை மறந்துட்டாங்களா, இந்த மாமியார் மருமகளும் ஏதோ நியாயம் பேசணும், அது ரகசியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை என்னையும் மறந்துட்டாங்களோ, பட்டி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அதெல்லாம் தோணிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துருப்பாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்பிக்கையிலேயே வந்துட்டு அந்த டோரையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டாக நீங்கள் திறக்கிறீங்க பாருங்கள், அவருக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. பட் இருந்தால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் மூஞ்சி உடனே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே குனிஞ்சு தலை நிமிரவே இல்லை, நேராக போகிறீங்க. நீங்கள் அதாவது ஸ்கெடியூல் போட்டு வந்துருப்பீங்களா இத்தனை செகண்டில் கொடுக்கணும்னு, அதே மாதிரி நின்று ரோபோ மாதிரி போகிறீங்க. சாப்பாடு கொண்டே அவரை டேபிளில் வைக்கிறீங்க. அவர் மூஞ்சி திரும்பி கூட பார்க்கல, வச்சுட்டு அப்படியே யூட்டன் போட்டு திரும்புறீங்க. உள்ள கதை வரைக்கும் போயிட்டீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏய் நில்லு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், ஓச்சுடா இன்னைக்கு சிக்குனேன், இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு டோர் லாக் பண்ண அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அத்தாடி நேற்று டோரை லாக் பண்ணாமல் திட்டினோம், இன்னைக்கு டோர் லாக் பண்ணி திட்டுவாரோ, நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ காலையில், ஐயோ போச்சு வாயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே போட்டு ஒரு மாதிரி மாவரைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்புறீங்க. மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. உங்களுக்கு இப்போ பயமாயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ குப்பையில் போடுற மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு போகிறேன், என்னை பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா எந்திரிச்சு அப்படி கையெல்லாம் வந்துட்டு இந்த ஷர்ட் இருக்குல்ல, ஸோ கையில் வந்துட்டு அதை அப்படியே மடக்கி விட்டுட்டே வராரு. எங்கே அடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வந்துட்டு நான் நேற்று நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களா, அதனால தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், நேற்று சாப்பிட மாட்டேன்னா நீ பண்ண வேலை அப்படி
ஸோ இன்றைக்கி என்ன சாப்பிடாம பட்டினி கிடந்து சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் வா அவன் சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக சொல்லலாம், நார்மலாக சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அந்த ஈகோ அப்படியே கொஞ்சம் உங்களை மிரட்டல் டோன்லேயே தான் பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு இப்படி பயந்துட்டு போய் எடுத்து வைக்கிறீங்க. அப்புறமா நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வந்துட்டு சிரிக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்புறப்ப மூஞ்சி மறுபடியும் வரப்பா மாற்றிக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அன்னியன் கேரக்டர் தான். அப்படி வந்துட்டு சேரில் உட்காராரு. நீங்களும் வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு வந்துட்டு அப்படியே கையில் வைக்கிறாரு. அந்த கை சாப்பாடு வைக்கிறப்ப லைட்டாக அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க கையில் வந்துட்டு ஒரு விரலை கட்டு போட்டிருக்குது. மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்திருக்கு அவர் கண்டாவே. ஆனால் அவரோட கையில் காயத்தை பார்த்தது உங்களுக்கு அந்த பயம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நார்மலாக பேசிட்டு இருக்கிறீங்க. மாமா என்னாச்சு மாமா, ஏன் மாமா இப்படி காயெல்லாம் இருக்குது, எந்த மாமா கட்டு போட்டுக்கிறீங்க, என்னாச்சு அது அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச விடல. நீங்களே கேள்வியே கேட்டுக்கிறீங்க. ஜிமின்க்கு இது ஷாக்காக தான் இருக்குது. இவ்வளோ ரியாக்ஷன் வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்கன்னு அவர் நினச்சே இருக்க மாட்டார். அவர் வந்துட்டு அது விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி கோல்டு டோன் தான் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அது பயம்லாம் கிடையாது. ஏன் மாமா இப்படி பண்ணுறேன், என்னாச்சு, ஏன் இப்படி காயம் இருக்குது, கூட நான் பார்க்கட்டா, கட்டாவது பார்க்கட்டா, பெரிய காயமா, ஹாஸ்பிட்டல் சொல்லி கேட்குறீங்க. நான் டிரைவர் அண்ணா கூட தான் வந்தேன், ஹாஸ்பிட்டல் போகலாமா, அண்ணாக்குறாரு கூட்டி போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ணாவா யார் அப்படின்னு கேட்குறாரு. அதான் டிரைவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் சொல்கிறீங்க. ஓ அவரா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரி கிடையாது. மாமா அதை கட்டு அவுத்து காட்டு மாமா, காயம் பெருசாக இருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை வீடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வைங்க, உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு, நீ ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறக்க, முன்னாடி தான் உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்லுன்னு தெரியாமல் அது வந்து வயன் கத்தி 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 கையில் பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாமா கம்ப்யூட்டரில் தானே வேலை செய்கிற, கத்தியில் என்ன வேலை இங்கே உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல டக்குன்னு. அது வந்து அது வயன் அது கேன்டீன் போனேன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணேன்னா அவள் வந்துட்டு கையில் கட் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எது ஒரு ஓனருக்கு ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி தர மாட்டாங்களா உங்கள் ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் தெரியல. ஐயோ சாமி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆல்ரெடி அழுதுட்டு இருப்பீங்களா, அப்படி கண்ணால தண்ணி கொட்டிட்டு இருக்குது. அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு வயன் சின்ன காய் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு சரி இப்போ எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறுபடியே அந்த கையை சாப்பாடுக்குள்ளே வைக்கிறப்ப அப்படி மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா நீ கோச்சிக்க மாட்டேல நான் ஒன்று கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்துட்டு நான் வேணா ஊட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. இல்லை வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கோல்டு டோன் தான். நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா அதெல்லாம் இல்லை, நீ வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், கையெல்லாம் காயம் இருக்குல்ல, ஸோ மருந்துக்கு இது உள்ளே போயிடுச்சுன்னா வம்பா போயிடும், இல்லைன்னா காயத்தில் சாப்பாடு பட்டு அரைச்சினா கூட எரியும், வேணாம் நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஆக்காட்டு மேமான்னு சொல்லிட்டு சாப்பாடு நீங்களும் எடுத்து பசஞ்சு அப்படியே ஆக்காட்டு சொல்லி ஊட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே ஆக்காட்டுறாரு, நீங்கள் ஊட்டுறீங்க. ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஊட்டிகிட்டே இருக்கிறீங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி மாமா நான் போட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறாரு. அதை சாப்பிட்டுட்டீங்கல்ல, எனக்கு எங்கே வேலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஏன் அப்படிங்கிறாரு. அதுவா, அண்ணா வெயிட் பண்ணுறாங்க மாமா, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்களா, அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டீங்க. பாய் கூட சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. ஜிமின் பார்க்குறாரு, நீங்கள் போக வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அந்த ஃபோனை தடுத்தியே. ஸோ போனதுக்கப்புறமா அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் அவரோட டோர் எல்லாமே வந்து. ஸோ அப்படியே வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பாய்பில் அந்த ரோலிங் சேர் தானே அப்படியே அந்த பக்கம் திரும்பியாச்சு. ஸோ திரும்பிட்டு அந்த விரலையே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அந்த விரலையே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அந்த விரலில் இருக்கிற கட்டை அப்படியே வந்துட்டு கழட்டுறாரு. ஸோ அதை கழட்டிட்டு அந்த விரலை அப்படியே திருப்பி பார்க்குறாரு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, கொஞ்சம் கூட காயம் இல்லை. அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் நேராக வந்துட்டு போயிட்டு காரில் இருக்கிறீங்க. அண்ணா போகலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவருக்கு ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சரி ஓகேன்ட்டு வண்டி எடுத்துட்டாரு. உங்களை கொண்டு போய் நேராக வீட்டில் விடுறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த வேலை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பார்ல, அவருக்கு வந்துட்டு என்னவோ தெரியல, இப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறாரு. கரெக்டாக அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குது. அப்படியே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த நீங்கள் ஊட்டி விட்டதெல்லாம் அப்படி ஞாபகம் வருது. நீங்கள் வந்து கட்டும்போது தடவை நீங்கள் சொல்லி இருந்திருப்பீங்க, குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாப்பாடு அழகாக பிசைஞ்சு ஊட்டி இருந்திருப்பீங்க. ஸோ ஊட்டுறப்போ உங்களோட கையெல்லாம் அவரோட வாய்க்குள்ள போயிருக்குள்ள. ஸோ ஒரு மாதிரி அவர் அதெல்லாமே நினச்சி பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு ஷை ஆகுது, சிரிப்பு வருது. இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் கேமராவில் ஒரு மனுஷன் அங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ எப்படி இருக்கும். வேற யாரு, ஜேகே தான். அட பாவி, என்னடா யோசிப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கலடா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே மனசுக்குள்ள அப்படியே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு.
அவ்வளோதான் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட்டது. திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து பத்திரமா அந்த கயிறு மாதிரி துணி இருக்குதுல்ல, ஸோ அந்த ஒயிட் கலர் கிளாத்து அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு, பாக்கெட்லேயே வச்சுக்கிறாரு. ஜேகே இதையும் நோட் பண்ணுறாரு. ஸோ அப்படி நோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அத்தை வந்துட்டு நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் மொத்தமில் இருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு போர் அடிச்சு தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock ஆகுது. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஜிமின் தான் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ கையில் கட்டி இல்லை. அதை ஜேகே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நீ போடா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போயாச்சு. சார் என்ன பண்ணுவார், காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு திரும்ப அந்த பாக்கெட்டில் இருக்கிற நோட் இருக்குதுல்ல, சாரி அந்த கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்து திரும்ப அந்த விரலையே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கையெல்லாம் கட்டி போட்டுட்டு திரும்ப அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே வராரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜேகேக்கு தெரியாமையாக இருக்க போது. ஸோ நீங்கள் வந்துட்டு நேராக கீழே கிச்சனில் தான் இருப்பீங்க. இந்த பக்கம் ஜேகே தான் ஃபஸ்ட்டு வராருல. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது வைன்மா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேகே மாமா வந்துட்டிங்களா? சரி ஓகே, நான் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கிறேன். அத்தை வெளில போயிருக்காங்க. மாமா என்ன வரலையான்னு கேட்குறீங்க. மாமா வந்துட்டு வெளில போயிருக்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் தான் வெளில போயிருப்பாங்கன்றது. மோஸ்ட்லி வந்து உங்களோட மாமா அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் இந்த மாதிரி போயிடுவார். அப்படி வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி வைப்பு கூட அங்கங்கே சுற்றுறது தான் வேலை 2 பேத்துக்கும். ஸோ நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. உங்களோட அத்தை கால் பண்ணியிருப்பாங்க. வைன்மா இன்னைக்கு நாங்கள் வெளியே தங்கிடுவோம், நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் 3 பேர் சாப்பிட்டுட்டு தூங்குங்க ஓகேவா, பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்க 2 பேருக்கு சாப்பாடு போடலான்னு கீழே வரீங்க. அதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க, ஃபுட் எல்லாமே. இவங்க 2 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் ஜேகேக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கிறீங்க. ஸோ சாப்பாடு வச்சதுக்கப்புறம் ஜேகே சாப்பிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு இப்போ தான் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கை கழுவிட்டு வந்து உட்காந்துருப்பாரா. ஸோ ஜிமினுக்கு அப்புறம் தான் எடுத்து வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறமா பார்க்குறீங்க, அவருக்கு வேறு மதியமே கையில் கட்டு போட்டிருந்தாரு. என்னாச்சு, சரியா இருக்குமா இல்லை வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஒரு வேலை திட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமாக வேறு இருக்கா. ஸோ அப்படின்னு அவர் கையே பார்க்குறீங்க. அவர் கையில் தான் இன்னும் பெரிய கட்டை போட்டு வந்திருக்காருல மறுபடியும். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறான்னு பார்த்துட்டே இருப்பாரு. நீங்கள் கரெக்டாக பார்க்குறது தெரிஞ்சு வேணும் சாப்பாட்டுக்குள்ளே கை எடுத்து வைக்கிறாரு. கை வைக்கிறப்பே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது, வலிக்கும் போலையே அப்படின்னு திரும்ப மறுபடியும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிகிட்டே சாப்பிட்ற மாதிரி திரும்ப இப்படி பேசுகிறாரு. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பக்கம் ஜேகே டேய் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோல்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏமாம்மா இன்னும் வலிக்குதுலாம் சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு டேய் ஜிமினா அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின்ட்டு ஏன்டா அப்படிங்கவும், இல்லைடா உனக்கு என்ன திடீர்னு கையில் கட்டு இவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்குறாரு. இதுவா, இது மதியானத்துலேருந்து போட்டிருக்கேன்டா, காலையிலேருந்து போட்டிருக்கேன் அப்படிங்கவும், இல்லையடா நீ தானே ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ட்ரைவ் தான் பண்ணினேன், நான் தான் ட்ரைவ் பண்ணேன், வந்துட்டு வலிக்குதுடா ட்ரைவ் பண்ணுங்க அடிக்கிறது. ஸோ ஜேகே வந்துட்டு ஏண்டா அப்போ கட்டு இல்லையேடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், போட்டிருந்தேன்டா, நான் என்ன லூஸா, கட்டு வந்துட்டு நான் போட்டிருந்தேன், உனக்கு நீ கவனிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா ஜேகே, வர வர நீ என்னை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லவும், 24 மணி நேரம் உன்னை கவனிக்கிறது தாண்டா என் வேலையே, என்ன பார்த்து இப்படி சொல்கிறானேன்னு நினச்சிட்டு சரி ஓகேடா நீ சாப்பிடு, நான் வேணா ஊட்டி விட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஜிமினுக்கு கோவம் வருது. நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன வேற யார் ஊட்டி விடுவா, உன்னால சாப்பிட முடியல, நான் ஊட்டி விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டு போனாக்கிட்ட எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறீங்க, அம்மா உங்களால தான் முடியல, அதான் ஜெகே மாமா ஊட்டி விடுறாருல சொல்லிக்கிறீங்க. அவருக்கு கோவம் வருது. அவர் பிளான் என்ன, உங்களை ஊட்டி விடணும்னு சொல்றது தானே. ஆனா இந்த ஜேகே குறுக்க போதும் அவ்வளவுதான், அவருக்கு கடுப்பாயிடுச்சு. எனக்கு சோறே வேணாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஜேகேக்கு இங்க செம்மையா சிரிப்பா இருக்குது. நீங்க பாக்குறீங்க, அம்மா ஏன் அவருக்கு கோவம் போறாரு, நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதுவா இங்க வா இங்க உட்கார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், ஏமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போதான் ஜேகே சொல்றாருங்க பாரு, அவன் கையில கட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவங்க கையில கட்டு அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க, இது தெரியலையா அப்படின்னு கேட்கவும், கட்டு போட்டிருக்கான் வைனே ஆனா காயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லை வலிக்குதுன்னு நினைக்கிற உசுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐயோ நீ இன்னும் அப்புறானியா இருக்கிற, அப்படி இல்லை டிவிட சீன் போடுறான் அப்படின்னு சொல்லவும் உங்களால் நம்பவே முடியல. எது மாமா, என்ன வேணா நீங்க சொல்லலாம், ஆனா இதை ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, எதை வேணா நம்பலாம், ஆனா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது மாமா அப்படின்னு நீங்க சொல்லவும், நீ வேணா பாரு, நான் வரும்போது அவன் கையில் கட்டில்ல, ஆஃபீஸில் இருக்கிறப்போ கட்டில்ல, ஆனால் இப்போ இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது கட்டி போட்டுருக்கான். என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அப்போ நீ சாப்பாடு ஊட்டி விடணும் தானே, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஊட்டி விட்டப்ப சாப்பிட்டுருக்கணும்ல, ஏன் சாப்பாடு வேணான்ட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது. இல்லை மாமா இருக்காது மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ நீ வேணா பாரு, இப்போ நீ போயிட்டு சாப்பாடு மேலே கொண்டு போயிட்டு ஊட்டி விடு, கண்டிப்பாக சாப்பிடுவான் பாரு அப்படின்னு சொல்லவும், நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாதான் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னையா அப்படின்னு கேட்குறீங்க, பின்னாடி பக்கத்து இருக்காரு இவா லூஸு அப்படிங்கிறாரு. அதுவா மாமா, எனக்கு என்ன சொல்றது இல்லை, என்னை அவருக்கு பிடிக்காது, பட்டிக்காடு திட்டுவாரு அப்படின்னு சொல்லவும், திட்டுவானா ஆனால் அவனுக்கு பிடிக்கும், வேணா நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பாடு கொடுத்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சாப்பாடு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மேலே தூக்கி ஜிமின் அடுப்பில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம நினச்சி வந்தா இந்த ஜேகே எல்லாத்தையும் கெடுத்துடுவான் போல அப்படிங்கிற மாதிரி.
ஸோ நீங்களும் ஜேகே சொன்ன மாதிரி சாப்பாடுலாம் ஒரு பிளேட்டில் போட்டு மேலே கொண்டு போகிறீங்க. மேலே போய்ட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. என்னவ இந்நேரத்துலேயே வந்துட்டா சாப்பிட்டாலும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் உள்ள கொண்டு போகிறீங்க சாப்பாடு கொண்டு போகிற இதை பார்த்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டாளா வா என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. ஆனாலும் வெளியே வரப்பாவே உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு தான் வேணான்னு சொன்னல அப்படிங்கிறாரு. இல்லை மாமா உங்களுக்கு கை அடிபட்டுருக்குல்ல, அதனால நான் வேணா ஊட்டி விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்துட்டு இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இல்லை மாமா நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் காட்டுறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஜேகே சொன்னதெல்லாம் நிஜமா அப்படி ஒரு மாதிரி லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உங்களுக்கு வெக்கலாம் வருது. ஜிமின் மாமா இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. வேணுமே அவர் வந்து உங்கள் கை கடிக்கிற மாதிரி இது பண்ணுறது, ஏதாவது இது மாதிரி சின்ன சின்ன சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காரா, உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சையாயிட்டே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. இது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஒரு நாள் கூட சாப்பிட்டேன்னு கேட்டதே இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கேட்குறாரா. ஸோ வந்துட்டு மாமா நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லவும், அப்போது 2 பேத்துக்கும் சேர்த்து எடுத்து வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல நான் கீழே போய்ட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே ஓடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி தான் அம்மா அப்பா இல்லைல்ல, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு போல். அப்படியே நீங்களும் கீழே ஓடுறீங்க. நீங்கள் கீழே ஒரு மாதிரி ஷை பட்டுட்டு ஓடுறதை பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு வைனே நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மாமா ஆமாம் மாமா சாப்பாடு நான் ஊட்டி விட்டதும் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அவன் சரியான ஃப்ராட், ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு கீழே சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிடவே தோணல, செம ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஏன்னா ஜிம் வந்துட்டு மேலே பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கா. ஸோ அது மாதிரி கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போகிறீங்க. ஸோ மேலே போகிறப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு அந்த கண்ணு அதில் காய் இருக்குதா இல்லையா, காய் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். காய் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு பிடிக்கலான்னு அர்த்தம் நினச்சிட்டு கட் ஆகலாமான்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட போகிறீங்க. ஸோ ஜிமின் மூஞ்சி முன்னாடி கை வச்சு ஆட்டுறீங்க. அவருக்கு அது சென்ஸ் ஆகுது, அவர் தூங்கவே இல்லைல்ல. ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அவரோட விரலை தொடுறப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. இவ இதை செக் பண்ண தான் வந்திருக்காளோ அப்படின்ட்டு டக்குன்னு லைட்டாக கண்ண முழிச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து அது வந்து டன் வந்த மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ மருந்தா நான் தான் போட்டேன்னு சொன்னேன்ல, நீ பாரு என்னை வந்து தொட்டுட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு. உங்களுக்கு மறுபடியும் பயமாயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லவும். அம்மா அது வந்துட்டு மருந்து போடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஜிம்மி எந்திரிச்சு வந்துட்டீங்க பாரு. இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் என்கிட்ட எடுத்துக்காது ஓகேவா. ஏதோ என்னால் முடியல, நீ வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன்னு சொல்லி சாப்பிட்டா நீ வந்துட்டு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஏன் கட்டுப்போட்டுக்கிற எனக்கு, அதாவது கட்டுப்போட தெரிஞ்ச எனக்கு மருந்து போட்டு கட்டிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்கே பிரிச்சுட்டா மாட்டிப்பாருன்னு நினச்சிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நிஜமாக நம்பிட்டீங்க. ஸோ ஜிம்மி திட்டுவோம் அதுக்கு நிஜமாக காயம் இருக்கும் போலன்னு நினச்சிட்டு மருந்து போடலான்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் திரும்ப நீ அதே சொல்லிட்டு இருக்கிற, மருந்தை நானே போட்டு கட்டியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிமினி பார்த்தா மூச்சே போயிட்டாரு. அப்பா கொஞ்சம் வீட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு போய் படுத்துட்டீங்க. இவருக்கு அப்போ எனக்கு பிடிக்கல, நான் தான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறேன், இந்த ஜேகே மாமா வேற ஏற்றி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஜிமின்னு தூங்கல, அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்துட்டே இருக்காரு. என்னென்ன வேலை பண்ணுறா பார்த்தியா அப்படின்னா இவன் நிஜமாக மருந்து போட தான் வந்தாளா, இல்லை கண்டுபிடிக்கலான்னு ஏதாவது காயம் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு டவுட் வருது. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. சடனாக என்ன நினச்சாரோ எது நினச்சாரோ தெரியல, எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வராரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்லாவே தூங்கிட்டீங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு போயிட்டு அவர் தூங்குவார்ல, ஸோ அந்த கவுச்சில் அவர் படுத்துட்டு உங்களே அவர் மேலே நீங்கள் அன்றைக்கி எப்படி தூங்கியிருந்தீங்கல்ல, ஸோ அதே மாதிரி அப்படி போட்டுட்டு அப்படியே உங்கள் முதுகு தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை யாராவது தூங்க வைக்கணுமா, ஆனால் இந்த பைப்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஜிமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கும் போல். ஸோ அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸையே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே அழகாக தூங்கிட்டே இருக்கீங்களா. பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு முடிச்சிட்டாலான்னு. ஆனாலுமே நீங்கள் தூங்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின் இந்த மாதிரி தட்டி கொடுத்து தானே இருக்காரு. அப்படியே அவ்வளோதான், நீங்களும் தூங்கியாச்சு ஜிமின் தூங்கியாச்சு. அப்படியே விடியுது, 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்களாம் வந்து ஏற்பட்ட மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் பொசிஷனெல்லாம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஜிமின் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்காரா, அவர் மறந்துட்டார் போல் கை எடுக்கிறதுக்கு. ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. நேற்று இருந்து உங்களுக்கு ஜிமின் மேலே டவுட் வேறு. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சுக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா நீங்கள் தானே மேலே தான் இருக்கிறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் எப்படி இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு பயப்படுறாரு. என்னடா இது இப்படி கேட்குறாருன்ட்டு என்ன கேட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு இந்த பக்கம் நின்றுட்டு அம்மா நான் எப்படி இங்கே வந்தேன், நான் பெட்லாம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி வந்தேன் எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்படியே வச்சு போய் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை மாமா நான் வந்துட்டு பெட்டில் தூங்கினேன், எனக்கு இங்கே வந்த மாதிரி ஞாபகமே இல்லை, நான் நடந்து வந்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க.
ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி திருத்தன்னு முடிச்சுட்டு நின்றுருக்காரு. அவருக்கு வேறு பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவர் தானே உங்களுக்கு தூக்கி இது மாதிரி தூங்க வச்சிருப்பாரு. நீங்கள் வேறு சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? அதனால அவருக்கு வந்துட்டு டக்குன்னு போய் எதுவும் சொல்லவும் வரமாட்டேங்குது. அப்படி திருத்தன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. ஓகே டியர். ஸோ இந்த எஃப்எஃப் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? டாடா.